பாகம் 1 நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் 1 புத்தகம் 550 பக்கங்களுக்கு மேல் இருக்கின்றது. அவை சாமானியர்களுக்கு வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட செய்திகளை எளிமையாக புரியும் வண்ணம் கோர்த்து எழுதியிருக்கின்றேன். அதே போல நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் 2 சாமானியர்களுக்காக அவர்களுடைய நடையில் அவர்களுடைய மொழியில் பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொகுத்து எழுதியிருக்கின்றேன். நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் 3 அது ஒரு ரியல் எஸ்டேட் அகராதி. அது ஆவண எழுத்தர்கள், வழக்கறிஞர்கள், ரியல் எஸ்டேட் விரும்பிகள் அனைவருக்குமே அந்த சொல் அகராதி தேவைப்படும். அதாவது பழைய பத்திரங்களில் இருக்கின்ற சொற்கள் எல்லாம் அது பழைய பிரெஞ்சு வார்த்தைகளுக்கு, பழைய டேனிஷ் வார்த்தைகள், தரங்கம்பாடி பக்கத்தில் புழங்கப்பட்ட டேனிஷ் வார்த்தைகள், இலங்கையில் இருக்கின்ற சிங்கள வார்த்தைகள், அடுத்து தமிழ் வார்த்தைகள், இந்தி வார்த்தைகள், சமஸ்கிருத வார்த்தைகள், தெலுங்கு வார்த்தைகள் என பல்வேறு வார்த்தைகள், உதாரணமாக போர்ச்சுகீஸ் வார்த்தைகள் என்று எல்லா வார்த்தைகளுமே பார்த்திங்கன்னா நான் அதுக்கு அர்த்தங்களை தொகுத்து எழுதியிருக்கின்றேன். அது நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் 3 இருக்கின்றது. அதே போல நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் 4 அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை மானிய கோரிக்கையை பேசுகிறது. அதாவது தமிழக சட்டசபையிலே மானிய கோரிக்கையின் போது வருவாய்த்துறையிலே